வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அந்த சமயோஜித புத்தி அண்ட் தென் அந்த நேரத்தில் சுதாரிக்கிற திறன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அக்பர் பீர்பால் கதையை பற்றி கேள்விப்பட்டோம். பீர்பாலோடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அக்பர், பீர்பால் மற்றும் அரண்மனை காக்கைகள், இதுதான் டைட்டில். ஸோ ஒரு நாள் ஈவினிங் அக்பரும் பீர்பாலும் அரண்மனை தோட்டத்தில் வாக் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஈவினிங் ஆகுது இல்லையா, ஒரு 4, 5 மணி 6 மணின்னும் போது எல்லா பறவைகளும் அதோடைய கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும். இறை தேடி முடிச்சுட்டு திருப்பி தன்னோட கூட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி காக்கைகள் ஆல்ரெடி பங்க்சுவலாக இருக்குது காக்கைனாவே. ஸோ கரெக்டாக எல்லா காக்கைகளும் அதோட மரங்களில் அமருது. அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் நிறைய காக்கைகள் அமருது. அப்போது அக்பருக்கு விசித்திரமான ஒரு கேள்வி தோணுது. என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஆக்ராவில் மொத்தம் எவ்வளோ காக்கைகள் இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை உடனே நம்ம பீர்பால்கிட்ட கேட்குறாரு. பீர்பால், எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த இவ்வளோ காக்கைகள் ரிட்டர்ன் அமருது இல்லையா, நம்ம ஒட்டுமொத்த ஆக்ரா நகரில் எவ்வளோ காக்கைகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் கொஞ்சமும் யோசிக்காமல் ஒரு நம்பர் சொல்கிறார். ஒரு நம்பர் 21,523 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறார். அக்பருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி ஒருத்தர் டக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு நம்பர் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியும், இவர் ஏதோ ஒரு நம்பரை அடிச்சு விட்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இப்போ செக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். பீர்பால், நான் நீங்கள் சொன்ன நம்பர் கரெக்டு தானான்னு சொல்லி நம்மளுடைய அரண்மனை வீரர்களை அனுப்ப போகிறேன். அவங்க பார்த்துட்டு இதில் ஏதாவது குறைஞ்சதோ இல்லை நீங்கள் சொன்ன நம்பரோட அதிகமாக இருந்ததுன்னா உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போவுமே பதட்டப்படாத பீர்பால் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்று கவுண்ட்டை கம்மியாக இருந்தது, கவுண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற காக்கைகள் நம்மளோட ஆக்ரா நகரில் இருக்கிற காக்கைகளோட விருந்தாளிகளாக வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்ரா நகர் காக்கைகள் அங்கே விருந்தாளிகளாக போயிருப்பாங்க. ஸோ இதனால் கவுண்ட் அதிகம் ஆகலாம் கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லி மில்லி செகண்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இதை கேட்ட அக்பருக்கு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சுட்டு அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரைஸ், அந்த என்ன சொல்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிறார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், சிக்கலான கேள்விகள் வந்தாலும் அங்கே நம்ம பேனிக் ஆகக்கூடாது. பதட்டப்படாமல் அந்த நேரத்தில் நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்று, சமயோஜித புத்தி அப்படின்றது நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து சொல்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. நான் பெரிய அறிவாளி, நான் தர்க்கம்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு என்ன பதில் தேவை, அது தவறா கரெக்டா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு அந்த பதில் தேவை. இந்த பதில் கொடுத்தாதான் நாம் அங்கேருந்து வெளில போக முடியும், தப்பிக்க முடியும். அந்த சிக்கலான நேரத்தையோ கேள்வியிலேருந்தோ நம்ம வெளில போனோம்னா நாம் அறிவுபூர்வமான பதில்களை அங்கே கொடுக்கக்கூடாது. அங்கே அந்த நேரத்துக்கு உண்டான பதில்களை கொடுத்துட்டு அங்கேருந்து கடந்து போயிடும். இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்று மேலே முன்னேறி போகிறதுக்கு. நன்றி, வணக்கம்.